இன்றைய தினம் سيدنا سلطان العارفين أحمد الكبير الرفاعي رضي الله عنه அவர்கள் பிறந்த தினம். சையது தாயிஃபா ஜுனைத் அல்-பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அரூஸ் தினம். மஜபடி மாசத்தில் அதிகமான மாபெரும் அவுலியாக்கள் சூஃபியாக்கள் வாழ்ந்து மறைந்த மாபெரும் உருஸ்கள் நிறைந்த மாதமாகும். சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த அனைத்து தரீகத்தையும் சையது தாயிஃபா ஜுனைத் அல்-பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உருஸ் தினம் என்பது காதிரியா தரீகத்தின் மாபெரும் உருஸ் தினமாகும். காதிரியா தரீகத்தின் காதிரியா என்பதற்கு முன்பாக ஜுனைதியா என்று அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு உருஸ் காதிரியா தரீகத்தின் உருஸ் தினமாகும். சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காதிரியா தரீகத் சையதுனா மஅரூஃப் அல்-கல்கி ரலியல்லாஹு அவர்கள் வழியாகத்தான் இரண்டு வழியாக காதிரியா தரீகத் வருகிறது. சையதுனா ரிஃபாஇ நாயகம் அவர்களுக்கும் இரண்டு வழியாக வருகின்ற இந்த ரிஃபாஇ தரீகத்தும் மஅரூஃப் அல்-கல்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகத்தான் வருகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் அவுலியாக்களின் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிஸ்பத்துடைய நாளாகும் இது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது அல்-பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, மூஸா அல்-காலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு மூஸா ரலியல்லாஹு மஅரூஃப் அல்-கர்கி. இன்னொரு வழி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, حسن البصري رضي الله عنه، حبيب العزمي رضي الله عنه، داود الطائي رضي الله عنه، معروف الخلف رضي الله عنه. இந்த இதே இரண்டு வழியில் தான் காதிரியா தரீகத் கௌசுல் ஆலம் அவர்களுக்கும் ரிஃபாஇ தரீகத் ரிஃபாஇ நாயகத்துக்கும் வருகிறது. இதன் வழியாகத்தான் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காதிரியா தரீகத் வந்து அடைகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் ஷேகுமார்களின் பெயர்களை சொல்ல காரணம் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதற்காகத்தான். சையதுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் இமாம், நான்கு மذهபில் ஹம்பலி மذهப். சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஷாஃபிஈ ஃபஸல்த் அல்-ஹம்பலி, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாஃபி மذهபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹம்பலி இமாம் அவர்கள் கௌசுல் ஆலம் அவர்களின் மனாமில் சென்று நீங்கள் ஹம்பலியாக மாறினால் பெரும் கூட்டம் ஹம்பலியாகும் என்று வேண்டுகோள் வைக்க சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்பலி மذهபாக மாறினார்கள். மாபெரும் கூட்டங்கள் ஹம்பலியாக மாறினார்கள். சையதுனா ஹம்பல் இமாம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ், சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு, சையதுனா இமாம் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ஸைனுல் ஆபிதீன், முஹம்மது அல்-பாக்கிர், ஜாஃபர் ஸாதிக், மூஸா அல்-காலிம், அலி ரிதா இவர்களின் பெயர்களை எழுதி வைத்திருப்பார்களாம். யாராவது வந்தால், யார் வந்தாலும், எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் இந்த பெயர்களை மாத்திரம் மோதி ஊதுவார்களாம். பைத்தியங்கள் கூட தெரிந்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட மாபெரும் ஷேகுமார்களின் பெயர்கள் இவையே. இவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தின் விலாயத்தை நிலைக்கச் செய்கிறான். இந்த உம்மத்தின் விலாயத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்ல் பைத் ரசூலுல்லாஹ் அவர்கள் நேசித்தார்களோ அவர்களுக்குத்தான், அஹ்ல் பைத்துக்குத்தான் விலாயத். இல்லை என்றால் அஹ்ல் பைத்தை அவர்கள் மிகவும் நேசித்தார்களோ அவர்களுக்கு விலாயத். சையதுனா காஜா, சையதுனா கௌசுல் ஆலம், சையதுனா காஜா கரீப் நவாஸ், சையதுனா அஹ்மத் ரிஃபாஇ, அஹ்மத் அல்-பதவி, சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி, தபலா ஆலம் பாதுஷா அனைவர்களும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குழந்தைகளாகும். எவர்கள் இவர்களை நேசித்தார்களோ அவர்களுக்குத்தான் விலாயத். சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் வந்த அனைத்து தரீகத்துகளும் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அங்கு போன்ற அனைவரும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பமாகும். எவர்கள் இவர்களை நேசித்தார்களோ அவர்களுக்குத்தான் விலாயத். மாபெரும் பாக்கியத்தை சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு மஅரூஃப் அல்-கர்கி, ஜுனைத் அல்-பக்தாதி போன்ற இவர்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் பரக்கத் செய்வானாக.
நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் இவர்களுக்கெல்லாம் ரிஸ்கில் பரக்கத்திலேயோ நம்முடைய அனைவரின் வாழ்க்கையிலும் ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் நோய்களையும் அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தருவானாக. யார் யார் உள்ளத்தில் என்னென்ன நியத்தில் முராதுகள் இருக்கிறதோ அனைத்து முராதுகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மாபெரும் அவுலியாக்களின் சங்கிலி தொடர்கள் மூலமாக நம்முடைய அனைவரின் முராதுகளையும் அல்லாஹ் ஹாசிலாக்கி தருவானாக. நம்முடைய உள்ளத்தில் சையதுனா கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அவுலியாக்களின் தரீக்கத்தை கொஞ்சமாவது பின்பற்றும் ஆசையையும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் செய்வானாக. உதாரணமாக சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இமாம் ஷைഖுல் மதீனா மாலிக் மذஹபை சார்ந்த இமாம் ஷைഖுல் மதீனா மாலிக் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இமாம் ஜாஃபர் சாதிக்கை போன்ற அழகானவரை கண்டதில்லை, அவர்களை போன்று இல்முள்ளவரை நான் கண்டதில்லை, அவர்களை போன்று பேர்தலுள்ளவரை நான் கண்டதில்லை. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் 3 நிலையில் தான் கண்டிருக்கிறேன். ஒன்று, அவர்கள் காயிமன் தொழுது கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் நோன்பாளியாக இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த 3 நிலை அல்லாத நிலையில் நான் அவர்களை கண்டதில்லை என்று ஷைഖுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். மூசல் காதிம் அவர்களின் மகனார் மூசல் காதிம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் பற்றி சொல்லும்போது வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், சிறையிலும் இமாம் மூசல் காதிம் ஒன்று தொழுது கொண்டிருப்பார்கள், அல்லது நோன்பாளியாக இருப்பார்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். இதே நிலையில் தான் கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி வரும்போது இப்படித்தான் வருகிறது. சின்னா ஷாஹுல் ஹமீத் நாஹூர் ரலியல்லாஹு அன்ஹு, சின்னா யூசுப் தாதா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் சொல்லி வரும்போது காயிமுன் நஹாரி காயிமுல் லைல் இரவெல்லாம் நின்று தொழுதார்கள், ஸாயிமுன் நஹாரி தௌமன் பகலெல்லாம் நோன்பு நோற்றார்கள். இப்படித்தான் வருகிறது. அல்லாஹ் இவர்களின் பொருட்டால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வை நாம் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் நினைக்கிறோம் நாம் தொழுக போகவில்லை என்று நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ்வின் தௌஃபீக் எவர்களுக்கு இல்லையோ நம்மால் தொழுக முடியாது. நாம் நினைக்கிறோம் நான் நோன்பு வைக்கவில்லை என்று. இல்லை, அல்லாஹ்வின் தௌஃபீக் அருள் எவர்களுக்கு இல்லையோ அவர்களால் நோன்பு வைக்க முடியாது. இந்த நோன்பு வைப்பதிலும் தொழுகையில் இஹ்லாஸும் அல்லாஹ்வின் தௌஃபீக் தான் செய்ய வேண்டும். நாம் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தொழாத நோன்பு நோற்காத யாரையும் தவறாக சிந்திக்க கூடாது, அது வேறு. இருந்தாலும் சையதுனா ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் சென்று கேட்டார், நான் தொழுவதில்லை, நோன்பு நோற்பதில்லை, எந்த அமலும் செய்வதில்லை, என்றால் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தாக ரிஸ்க் வந்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்போ சொன்னாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறேன்னு கேட்கிறாங்க. இல்லை, தஹஜ்ஜுத் தொழுகிறது இல்லை, அது மட்டுமே போதும், உன் மேல அல்லாஹ் அதிருப்தியா இருக்கிறான். எவருக்கு தஹஜ்ஜுத் தொழுகும் வாய்ப்பு இந்த உம்மத்தில் கிடைக்கவில்லையோ அவரின் மீது அவரை அல்லாஹ் புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ் அவரின் மீது அதிருப்தியாக இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கலீஃபா ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய நிலைமை ஃபர்தான தொழுகைக்கு நாம் சொல்வதில்லை, ஃபர்தான் நோன்புகளை கூட நோற்பதில்லை. இது நம்முடைய பாவங்களின் அடையாளமாகும். அல்லாஹு தஆலா சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் இந்த புனிதமான மிஅராஜின் இரவின் பொருட்டினாலும் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை காண தூர் சினா மலைக்கு சென்ற போது ஃபഖதஅனா அலை மூசா செருப்பணிவாங்க அல்லாஹ் சொன்னான். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்ஷுக்கு சென்ற போது அல்லாஹ் செருப்பை கலட்ட சொல்லவில்லை. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செருப்பை அணிந்து சென்றார்களோ அந்த செருப்பின் பரக்கத்தால் நம் உள்ள கரைகளை அல்லாஹ் நீக்குவானாக. பெருமானாரின் செருப்பின் பரக்கத்தால் நம்முடைய ஹாலத்துகளை நிறைவேற்றுவானாக. பெருமானார் அந்த செருப்பின்